இப்போ ஓபிஎஸ் இங்கே சேர்ந்த உடனே அதிமுககாரங்க என்ன பிரச்சாரம் பண்றாங்கன்னா, அம்மாவின் வாயாலேயே தீய சக்தி என்று எடுத்துரைத்த திமுகல சேர்ந்திருக்கிய நீ துரோகி அப்படின்னு சொல்றாங்க. சேர்க்க மாட்டேன்னு சொன்ன ஒரு நபர் எந்த கட்சியில சேர்ந்தா உனக்கு என்ன, அது உனக்கு ஏன் வலிக்குது? தென் தமிழ்நாட்டில் ஒரு அதிமுக தலைவர் கூட உருவாகக்கூடாது என்பதுல எடப்பாடி உறுதியாக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு திரியை கொளுத்தி போட்டிருக்காரு. சசிகலா ஏற்கனவே அவங்க நடத்தின கூட்டத்தில் அவங்க பேசின விஷயங்களும் ஒன்னா தென் மாவட்டத்தில் வேலை செய்யுமோ? கண்டிப்பா வேலை செய்யும். சசிகலா வெளிப்படையாவே அவங்க சொல்றது நான் கொல்லப்பட்டு இருக்கலாம். இதுல எடப்பாடி மட்டும் இல்ல, இதுல எடப்பாடியை இயக்கக்கூடிய பிஜேபியில இருந்து பலரும் இருக்கிறாங்க. அப்ப சிறையில் வைத்து இங்க கொடுமைப்படுத்தலாம் அப்படின்ற வேலை கண்டிப்பா என்ன சொல்றது, ஒரு நேச்சுரலா ஒரு டெத்து கூட வரவழைக்கலாமே. ஏதோ தெய்வாதீனமா எனக்கு கடவுளே சொல்லிச்சு போல இருக்கு. இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். கொடநாட்டில் என்ன டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு, என்ன ஆவணங்கள் இருந்துச்சு, அது என்ன அப்படின்றது சசிகலாவுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அந்த ஆவணங்கள் எப்படி கொள்ள போச்சு, அது ஆழ்வார்பேட்டையில ஒரு வீட்டுக்கு எப்படி வந்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் சசிகலாவுக்கு தான் தெரியும். ஜெயலலிதா டிரைவர் கனகராஜ் அண்ணன் தனபால் அவர் எத்தனை முறை பேட்டி கொடுத்தாரு. சேலத்திலேயே இந்த ஆட்சி வந்த பிறகே கொடுத்தாரு. எடப்பாடி என்னையும் கொள்ள முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. அப்ப இதையெல்லாம் சசிகலா வாய் திறந்து பேசினால் உண்மை வரும். அருண்ராஜ் அவங்கள பத்தி சொல்றாங்க, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவலா இருக்கு. சசிகலா தொடர்பான நிறுவனங்கள்ல ரெய்டு போனதுல அவரும் இருக்கிறாரு. அவருக்கும் எல்லா ரகசியங்களும் தெரியும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிறப்பும் கூட இந்த அரண்மனை சதியோட சம்பந்தப்பட்டிருக்குது. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். சசிகலா சமீபத்தில் ஒரு புதிய கட்சியை தொடங்க போவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தன்னுடைய கட்சிக்கான கொடியையும் வடிவமைத்து வெளியிட்டிருக்கிறாரு. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த 3 பேர் அதே அதிமுக கொடியில் இந்த படங்களோட அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப இன்றைக்கு ஒரு திருப்பமாக எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, ஆனா கட்சியில சேருவாரா அப்படின்றதுதான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம். அப்படி 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அதிமுகவினுடைய அம்மாவின் தீவிர விசுவாசி, அம்மாவால் தேர்வு செய்யப்பட்டவர், இப்படியெல்லாம் அவருக்கு அடைமொழிகள் உண்டு. தர்மயுத்த நாயகன். அந்த ஓபிஎஸ் இன்றைக்கு திமுகவில் இணைந்திருக்கிறார். இது பற்றி உங்களோட கருத்து என்ன தோழர்? முதல்ல ஓபிஎஸ் ஆரம்பிக்கலாம். திமுகவில் சேர்ந்த உடனே அவர் அளித்த முதல் நேர்காணல் என்ன சொல்றாருன்னா, திராவிட சித்தாந்தத்தை, திராவிட இயக்கத்தை அழிக்க பார்க்கிறார்கள், அதை முறியடிக்கும் முயற்சியில மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஈடுபட்டு இருக்காரு, அதற்கு வலு சேர்க்கும் வகையில் நான் ஈடுபடுவேன் அப்படின்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அதிமுகவிற்கும் திராவிட இயக்கத்திற்கும் சித்தாந்தத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இங்கே காலை வைத்த உடனேயே திராவிட இயக்கம் அப்படின்ற பேச்சே வாயிலிருந்து வருது. நீங்க எம்ஜிஆர் காலத்திலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவும் சரி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கள்ட்ட ஒரு சித்தாந்த பின்புலம் கிடையாது. ஒரு சமூக நலத்திட்டங்கள், நிர்வாகம் அப்படி பேசுவாங்களே தவிர, மேலோட்டமா ஏழைகளின் நண்பன் இப்படி சொல்லிக்குவாங்களே தவிர, சித்தாந்த ரீதியாக திராவிட இயக்கத்தின் வாரிசுகளாக அவங்க இல்லை. அதனால தான் அவர்கள் காலத்தில் காங்கிரஸும் பிஜேபியும் தமிழ்நாட்டில் வளர்ந்தது. இப்போ ஓபிஎஸ் இங்கே சேர்ந்த உடனே அதிமுககாரங்க என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, அம்மாவின் வாயாலேயே தீய சக்தி என்று எடுத்துரைத்த திமுகல சேர்ந்திருக்கிறிய நீ துரோகி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு. இந்த துரோகி பன்னீர்செல்வம் என்ன சொன்னார், என்ன வேணா எனக்கு எந்த பதவியும் வேணா என்ன அதிமுகல சேர்த்துங்க, இதான ஒரு கோரிக்கை. கடைசியா அவர் வச்சது அதுதான். அதற்கு கூட எடப்பாடி தயாரா இல்லை. அப்ப உன்னுடைய கட்சியில நீ சேர்த்துக்க மாட்டேன், சேர்க்க மாட்டேன்னு சொன்ன ஒரு நபர் எந்த கட்சியில சேர்ந்தா உனக்கு என்ன, அது உனக்கு ஏன் வலிக்குது? அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன? அவர் அதிமுகலையும் சேரக்கூடாது, திமுகலையும் சேரக்கூடாது, எந்த கட்சியிலும் சேரக்கூடாது, அவர் பாட்டுக்கு தனியா இருக்கணும். இன்னும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏதோ ரோலக்ஸா ரோசி டீ கடை வைத்திருந்த ஓ பன்னீர்செல்வத்தை இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புக்கு கொண்டு வந்தது அம்மா தான், அந்த நன்றி மறந்து நீ திமுகல சேர்ந்திருக்கிற அப்படின்னு சொல்றாரு.
இப்ப எடப்பாடி விவசாயியா இருந்தவர் தானே. ஆமா. இன்னைக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான கோடிகள் சொத்துக்களுக்கு அதிபதியா எப்படி ஆனாரு? கூவத்தூர்ல வந்து அவர் தெரிவு செய்யப்பட்ட பிறகு ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் வந்து கோடிகளை அள்ளி கொடுத்து சின்னம்மாவின் விசுவாசத்தை பெற்று தவழ்ந்து சென்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று முதலமைச்சர் வந்து ஆனாரு. அப்ப அதிமுகவில் வந்து இப்படி கொள்ளையடித்தவர்கள் ஊழல் செய்தவர்கள் பட்டியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நீண்டுகிட்டே போகும். இப்போ ஓபிஎஸ் வந்து திமுகவில் சேர்ந்து இவர்களால் ஜீரணிக்க முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா அதற்கு முன்னாடியே வந்து ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் பலர் சேர்ந்திருக்காங்க. மனோஜ் பாண்டியன் மற்றவர்கள் எல்லாம், வைத்தியலிங்கம், அதுக்கு முன்னாடி வந்து தேமுதிக வந்து சேர்ந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றா சேர சேர எடப்பாடிக்கு வந்து பீதி அடைகிறார். அதனால இவர்கள் துரோகி என்ற சொல்லுகின்ற இந்த பிரச்சாரம் வந்து எடுபடாது. அதற்கு அடுத்தபடியாக ஜெயலலிதா 2016 இறந்த பிறகு இந்த அரண்மனை சதி புரட்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்துல வந்து அரண்மனை அந்தப்புறத்துலதான் சதி திட்டங்கள் தீட்டப்படும். அது முகலாய மன்னர்களாக இருந்தாலும் சரி, இந்து மன்னர்களாக இருந்தாலும் சரி, இல்லை சேர சோழ பாண்டிய தமிழ் மன்னர்களாக இருந்தாலும் சரி, மகனை வந்து அப்பா கொல்லுவார், அப்பாவை மகன் கொல்லுவான், கூட பிறந்தவங்களை வந்து கூட பிறந்தவங்க கொல்லுவான். இதெல்லாம் வந்து நடந்து ஆட்சியை வந்து கைப்பற்றுவாங்க. இங்கே கொலை தான் நடக்கலையே தவிர மற்ற வகையில் வந்து இந்த போயஸ் தோட்டத்து பங்களாவாக இருக்கட்டும், கொடநாடாக இருக்கட்டும், சிறுதாவூராக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து மிக பெரும் சதிகள் வந்து நடந்திருக்குது. அது ஜெயலலிதா காலத்தில் கொடிகட்டி பறந்தது. ஜெயலலிதா காலத்தில் வந்து அதிமுக கட்சியினுடைய நடவடிக்கை என்பது போயஸ் தோட்டத்தில் என்ன நடக்குது அப்படிதான். அந்த காலத்தில் ஜூனியருடனுடைய கழுகாராக இருக்கட்டும், நக்கீரன் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன எழுதுவாங்கன்னா, போயஸ் தோட்டத்துக்கு ஒரு வெள்ளை அம்பாசிடர் கார் வந்துச்சு, சிவப்பு சூட்கேஸோட ஒருத்தர் இறங்கினாரு, உள்ளே போனாரு. போயஸ் தோட்டத்துக்கு காவல் கிடந்து காத்து கிடந்ததுல மோடி கூட உண்டு. மோடி, அருண் ஷோரி, நம்ம இப்ப இறந்து போன தோழர் நல்லக்கண்ணு கூட உண்டு. அவங்க சீட்டு பெறத்துக்காக அவரையும் காக்க வச்செல்லாம் அவமானப்படுத்திருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தனிநபர் சர்வாதிகாரமா அந்த கட்சி வந்து மாற்றப்பட்டு விட்டது. அப்ப ஜெயலலிதா மரணத்திலிருந்து அதன் பிறகு இவர் ஓபிஎஸ் முதலமைச்சராரு, அப்புறம் எடப்பாடியை வந்து சசிகலா கொண்டு வராங்க, அப்புறம் எடப்பாடி எல்லாத்தையும் நீக்கிறாரு, சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் நீக்கிறாரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல இந்த அரண்மனை சதி புரட்சியில வந்து என்ன நடந்தது அப்படின்ற ரகசியங்களை வருங்காலத்துல வந்து மக்கள் முன்னாடி ஓபிஎஸ் வந்து எடுத்து வைப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே அவர் வந்து ஜெயலலிதாவினுடைய மரணத்துல மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை வைத்து தான் ஆறுமுகசாமி ஆணையத்தை வந்து போட்டாங்க. இதை தாண்டி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற அந்த விஷயங்களை எல்லாம் அவர் வெளியே சொன்னார் அப்படின்னு சொன்னா இந்த கட்சியினுடைய யோக்கியதையை வந்து புரிந்து கொள்ளலாம். அதிமுகவினர் ஓபிஎஸ்ஐ வந்து துரோகி என்று சொல்வதற்கு எந்த தகுதியும் மற்றவர்கள். சொல்ல போனால் இவர்கள் தான் வந்து ஜெயலலிதா இனிமே நான் பிஜேபி பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன், மோடியா லேடியா அப்படின்னு சொன்ன அதைத்தான் இவர்கள் வந்து துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாமே தவிர ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும். ஆனா ஓபிஎஸ் இந்த நிலைமையை ஆளாக்குனது வந்து பாரதிய ஜனதா. அவரை சும்மா இருந்தவர் வந்து தர்ம யுத்தம் பண்ண சொல்லி சமாதியில தியானம் இருக்க சொல்லி, அதன் பிறகு வந்து எடப்பாடியோட கவர்னர் வந்து கைகோர்த்து சேர்த்து வைத்து ஒருங்கிணைப்பாளர் வந்து பதவி கொடுத்து 2 பேரும் சேர்ந்து வந்து எலெக்ஷனுக்கு வந்து வேலை செஞ்சு, அதன் பிறகு அவரை வந்து நீக்கின பிறகு நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை சப்போர்ட் பண்றோம், ராமநாதபுரத்துல பலாப்பழ சின்னத்துல நிக்க வச்சு கடைசியில அவரை வந்து கை கழுவிச்சு. நமக்கு யாரு எடப்பாடிட்ட கட்சி இருக்கு, எடப்பாடியோட சேர்ந்தா ஓட்டு கிடைக்கும், ரெட்டையில சின்னம் அவருக்கு கொடுத்தாச்சு. அப்ப எடப்பாடியை மிரட்டி வலிக்கு கொண்டு வந்தா நமக்கு ஆதாயம், ஓபிஎஸ்னால ஆதாயம் இல்லைன்னு சொல்லி கை கழுவிட்டாங்க. இது பல மாநிலங்கள நடந்திருக்குது. இப்ப நீங்க மகாராஷ்டிரால தேர்தலுக்கு முன்னாடி முதலமைச்சர் யாரு? ஏகநாத் ஷிண்டே. அப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்து பட்னாவிஸ் வந்து வராரு. ஆமா, அதுவும் குருமூர்த்தி பேட்டியே கொடுத்தாரு. 30 ஆண்டுகள் ஆச்சு ஒரு பார்ப்பனரை வந்து அங்க முதலமைச்சர் ஆக்குவாங்க, பாருங்க என்ன அளவு தமிழ்நாட்டிலும் அப்படி வந்து நடக்கும் அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. அப்ப இப்படி இருக்கும்போது இது பிஜேபியினுடைய, அப்ப ஓபிஎஸ்னுடைய இந்த நிலைமைக்கு யாரு காரணம் அப்படின்னு சொன்னா அது எடப்பாடியில தொடங்கி பிஜேபி வரைக்கும் பலரும் வந்து காரணம். எல்லா வழிகளும் மூடப்பட்டு விட்டன என்ற ஒரு நிலைமை வரும்போது தான் அவர் இங்க வந்து வராரு. இப்ப ஓபிஎஸ் இன்னொரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்காரு. தென் தமிழ்நாட்டில் ஒரு அதிமுக தலைவர் கூட உருவாகக்கூடாது என்பதுல எடப்பாடி உறுதியாக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு திரிய வந்து கொளுத்தி போட்டிருக்காரு. இது மக்கள் மத்தியில நல்லா வேலை செய்யும். ஓகே, இல்ல அவரு சொன்ன இந்த புள்ளியும் சசிகலா ஏற்கனவே அவங்க நடத்தின கூட்டத்தில் அவங்க பேசின விஷயங்களும் ஒன்னா தென் மாவட்டத்தில் வேலை செய்யுமோ? கண்டிப்பா வேலை செய்யும்.
சசிகலாவும் அதே தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக சென்டிமெண்ட்டாக என் கணவருக்கு 16வது நாள் தான் காரியம் செய்யணும், அதை கூட தடுத்து விட்டு 5 நாள் தான் பரவல் கொடுத்தாங்க. பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறை நிர்வாகி வந்து எனக்கு பரவல் 15 நாள் கொடுக்குறாங்க. இங்கே தமிழக போலீஸ் மாட்டேன்னு சொல்லி எடப்பாடியின் உத்தரவில் 5 நாள் தான் கொடுக்குறாங்க. அவங்க எடப்பாடியின் பெயர் சொல்லலையே தவிர சசிகலாவும் அதை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டும் வந்து தென் மாவட்டங்களில் வந்து பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக முக்குலத்தோர் மக்கள் மத்தியில், முக்குலத்தோர் மட்டும் இல்லை, ஜென்ரல் பப்ளிக்கும் இந்த மூடுக்கு வந்து இந்த செய்தி போய் சேரும். முக்குலத்தோருக்கு வந்து குறிப்பாக என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ முக்குலத்தோர் எல்லாரும் சாதி பார்த்து போடுறதில்ல, அது திமுக பிஜேபி அப்படி பிரிஞ்சு தான் போடுறாங்க. அதனால அவங்க ஒட்டுமொத்தமாக ஒருத்தருக்கு போடுறாங்க சாதியை வைத்துன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வந்து அதிமுகவுக்கு வந்து வரும். போன தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் தினகருடைய பிரச்சாரம் என்ன, டிடிவி தினகரன் இதைத்தான் பிரச்சாரம் பண்ணார். எடப்பாடி வந்து முக்குலத்தோருக்கு துரோகி அப்படின்னு அந்த பிரச்சாரத்தை வந்து ஆழ பதிய வச்சுட்டார். அந்த பிரச்சாரம் வந்து இன்னும் அந்த மக்கள் மத்தியில் நிலவுது. அப்போ கொடுத்த வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீடு இதையெல்லாம் சேர்ந்து வந்து அவர் 20-30 தொகுதிகளில் அதிமுக தோற்பதற்கு வந்து டிடிவி தினகரன் காரணமாக இருந்தார். இன்னைக்கு அவர் வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்திருந்தாலும் அவருடைய பிரச்சாரங்கள் அப்படியே இருக்குது. அந்த பிரச்சாரத்தை இன்னும் கொழுந்து விட்டு எறிகின்ற வேலையை இன்னைக்கு சசிகலாவும் ஓபிஎஸும் பண்ணியிருக்கிறதுனால அங்கே வந்து அதிமுக வந்து வாஷ் அவுட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டங்களிலிருந்து ஒரு தலைவர் அதிமுகவில் உருவாயிடக்கூடாது அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உண்மையில் திரும்ப திரும்ப அரசியல் விமர்சகர்களாலும் வைக்கப்பட்ட விஷயம் என்னன்னா, எடப்பாடி அதிமுகவை ஒரு ஜாதி கட்சியாக மாற்றிவிட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப வைக்கிறாங்க. அதுல உண்மை இருக்கா? உண்மை இருக்குங்க. தமிழ்நாட்டுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஒரு காஸ்ட் நியூட்ரல், கலைஞர் காஸ்ட் நியூட்ரல், நீங்கள் ஸ்டாலின் எடுத்துக்கிட்டாலும் அவரும் வந்து காஸ்ட் நியூட்ரல் தான். அப்போ இவர்கள்லாம் சாதியர்களுக்கு அப்போ ஜெயலலிதா கூட அப்படி சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து பார்ப்பனர்கள் வந்து மெஜாரிட்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர்கள்லாம் சாதிகளற்ற தலைவர்களாக மாறுறாங்க. ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்தில் தான் ஜெயலலிதா சசிகலா 2 பேரும் சேர்ந்து இங்கே குறிப்பாக முக்குலத்தோரை வந்து முக்குலத்தோர் கட்சி என்ற ஒரு மாயை உருவாக்குகின்றவன்னா இந்த மன்னார்குடி மாஃபியாலாம் உள்ள வராங்க. சசிகலா அதே போல கொங்கு பகுதியில் கவுண்டர்களையும் உள்ள கொண்டு வராங்க. இந்த 2 சாதியும் மேஜரா அவங்க வந்து கவனிச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து எடப்பாடி அந்த பின்புலத்துல இருந்து வந்தவர்ன்றதுனால போன தேர்தலே பார்த்தீங்கன்னா அவங்க சேலம் திருப்பூர் இந்த மேற்கு மண்டலத்துல தான் வந்து ஸ்வீப் பண்ணாங்க. அப்படி எடப்பாடி வந்து பொதுமக்களும் சரி மற்ற கட்சி தலைவர்களும் அவரை வந்து ஒரு கவுண்டர் சாதி தலைவராகத்தான் வந்து பார்க்குறாங்க. அதனால தான் அவர் வலிந்து போய் வந்து தேவர் குரு பூஜையில் வந்து கலந்து கொள்வதாக இருக்கட்டும், அப்படி கலந்து கொள்ளும் போது கூட எதிர்ப்பு அங்கிருந்து வருது. அப்படி பண்ணுவதற்கு காரணம் வந்து தன்னை வந்து சாதிகளுக்கு அற்றவன் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் எடப்பாடி கூட இருக்கிற தங்கமணி, வேலுமணி, இந்த தளபதிகள்லாம் நீங்கள் வச்சு பார்த்து, சிவி சண்முகம் இவங்கெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருமே எடப்பாடியை வந்து ஒரு கவுண்டர்களுக்கான தலைவராகத்தான் அவர் வந்து கருதுறாங்க. அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அதில் ஒரு உண்மையும் இருக்குது. அந்த 10.5% இடஒதுக்கீடு அவர் வன்னியர்களுக்கு கொடுத்ததுக்கு காரணமே என்னன்னா, அவருடைய சொந்த தொகுதியிலேயே வன்னியர்கள் குறிப்பிடத்தக்க அளவு இருக்கிறாங்க. அந்த வாக்குகள் வேணும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவசரமா இது நீதிமன்றத்தில் நிற்காது என்று தெரிந்தும் அதை வந்து கொண்டு வந்தாரு. அதனாலதான் ஜெயிச்சாரு. ஆமா, பெரும்பான்மையா அங்க வந்து அவங்கதான் இருக்கிறாங்க. பாமகவுக்கு அங்க ஒரு பேஸ் இருக்கு. அதே போல வந்து இப்ப அன்புமணியை வந்து சேர்த்ததுக்கும் அதுதான் காரணம். அன்புமணி பாமக சேர்ந்ததன் மூலமாக எடப்பாடி வந்து தன்னுடைய தொகுதியில வந்து வெற்றியை வந்து உறுதி செய்து கொள்வதற்கு முயற்சி பண்றாரு அப்படின்னு பார்க்கலாம். அதனால வந்து அவரை வந்து சாதிகள் கடந்த ஒரு தலைவராக வந்து தமிழக மக்களும் பார்க்கல, மற்ற சாதி மக்களும் பார்க்கல. இப்போ சசிகலா அவங்க வந்து மேடையில் சொன்ன விஷயங்கள், நீங்க குறிப்பிட்ட மாதிரி அவருடைய கணவருடைய இறப்புக்கு பரோல் கிடைக்காத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாவற்றிற்கும் மேலா ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, செங்கோட்டையன் உள்ளிட்ட 4 அமைச்சர்கள் என்னை வந்து பார்த்தாங்க பரப்பன அக்ரஹார சிறையில். நம்ம ஆட்சி தானே தமிழ்நாட்டில் நடக்குது, சீஃப் செக்ரட்டரிக்கு எழுத்து போட்டால் போதும், நம்ம வந்து அங்கே மாறிக்கலாம், நீங்கள் தமிழ்நாட்டுக்கே வந்துருங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்து ஒரு தெய்வ செயலா நான் வந்து வரலை, ஆட்சி கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் ஒரு வேளை வந்திருந்தால்
உங்கள் முன்னாடி நான் இப்ப பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசியிருக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. கிட்டத்தட்ட இல்ல, வெளிப்படையாவே அவங்க சொல்றது நான் கொல்லப்பட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கு. இது அப்படி எக்ஸ்ட்ரீமா இருப்பதற்கு காரணம் கொஞ்சம் நம்ம வரலாற்றை பின்னோக்கி போய் பார்க்கணும். சொத்து குவிப்பு ஊழல் வழக்கில் சசிகலா 4 ஆண்டுகள் தண்டனை பெற்று பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அதற்கு பின்னர் வெளியே வந்தாங்க. ஜெயலலிதா சிறைக்கு போனதை அதிமுக காரங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு திமுகவின் பழிவாங்கும் நடவடிக்கை. ஆக்சுவலாக இது கோர்ட்டு கேஸ் போட்டு நீதிபதி குன்ஹா ஒரு வலுவான தீர்ப்பு சொல்லி அதை உச்சநீதிமன்றம் என்டார்ஸ் பண்ணுது. அப்படி வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே சீமான் முதற்கொண்டு மற்றவர்கள்லாம் சின்னம்மா அவங்க ஊழல் செய்த குற்றவாளி அப்படின்றதை மறைத்து விட்டு அப்படி அதை ஊழலை நார்மலைஸ் பண்றாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, அதுல முதல் குற்றவாளியான ஜெயலலிதாவை பார்ப்பன ஊடகங்களும் சரி, பொது புத்தியில் இருக்கக்கூடிய பொதுவான பத்திரிகையாளர்களும் ஒரு ஊழல் செய்த குற்றவாளி என்று கருதுவதே இல்லை. இதுக்கு உதாரணம் விஜயே சொல்லலாம். விஜய் தன்னுடைய ரோல் மாடலாக எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு ஜெயலலிதால மேடம் ஜெயலலிதான்னு தான் பேசுறாங்க. அவரும் சரி, ஆதவர்ஜுனாவும் தொடர்ந்து சொல்றீங்க. அப்ப திமுக இதுவரைக்கும் ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ யாரும் குற்றவாளி என்று நீதிமன்றம் தண்டனை கொடுக்கல, யாரும் சிறைக்கு போகல. சிறையில இருந்திருக்காங்களே தவிர யாரும் கன்விக்டடா இல்லை. ஆனா ஜெயலலிதா ஒரு கன்விக்டான ஒரு குற்றவாளி. அந்த குற்றவாளியை இவர்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவியாக விஜய் உள்ளிட்டோர் சித்தரிப்பதற்கு காரணம் என்னன்னா, வெள்ளை சிவப்பா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி பார்ப்பனர்கள்லாம் இந்த இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஜெயலலிதா குன்ஹா தீர்ப்பு வந்த போது சினிமா துறையினர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அந்த என்ன பேனர் வச்சாங்கன்னு தெரியுமா? கடவுளை மனிதன் தண்டிப்பதா, இப்படியே பேனர் வச்சாங்க. ஒரு பேனர்ல வரிசையா இருக்குது. கடவுளை எப்படி மனிதன் தண்டிக்கலாம்? அப்போ சசிகலாவை ஊழல் குற்றவாளின்னு சொல்லுகின்ற அதே நேரத்தில் ஜெயலலிதாவையும் ஊழல் குற்றவாளி என்று இங்க இருக்கிற ஊடகங்களோ பார்ப்பன ஊடகங்களோ சொல்றதில்லை. அதுல ஒரு சூத்திர பார்வை இருக்குது. என்ன சொல்லுவாங்க, முதலானவர் குருமூர்த்திட்ட எல்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெயலலிதா ரொம்ப நல்லவங்க தான், சசிகலா கூட சேர்ந்து அவங்க தான் அப்ப ஜெயலலிதாவுக்கு புத்தி இல்லையா? சசிகலா சொல்றபடி அவங்க ஆடுனதுக்கு என்ன காரணம்? நம்முடைய பாயிண்ட் என்னன்னா, இவங்களும் ஜெயலலிதாவும் சசிகலாவும் சேர்ந்து 91 96 வரைக்கும் முழு தமிழகத்தையுமே கொள்ளையடிச்சாங்க. அவங்க நிலம் வாங்காத ஊர் இல்லை, பெரிய பெரிய மாளிகைகள் வாங்காத இடம் இல்லை. அது சிறுதாவூரா இருக்கலாம், குடநாடு எஸ்டேட்டா இருக்கலாம், அல்லது வளர்ப்பு மகன் திருமணம் சொல்லி படோபடமாக அவங்க ஊர்ல வந்த காட்சியா இருக்கலாம். சுதாகரன் திருமணத்துக்கு அந்த திருமண நிகழ்வுக்கு போலீஸினுடைய எல்லா துறைகளும் பணிவிடை பார்த்ததா இருக்கலாம். தேவாரம் தானே தலைமை தாங்க. ஆமா, தேவாரத்திலிருந்து கியூ பிரான்ச்சு, ஸ்பெஷல் பிரான்ச்சு, எல்லா போலீஸ் பிரிவும் பந்தி பரிமாறுறதுல இருந்து எல்லா வேலைகளையும் செய்தாங்க. அப்ப அதனாலதான் 96ல மக்கள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள்லாம் விரட்டி அடிக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு சசிகலாட்ட 2 to 3 லட்சம் கோடி சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேசி பழனிசாமி சொல்றாரு, பலரும் சொல்றாங்க. அப்ப ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக போயஸோடன் மட்டும் தீபாவுக்கு போயிருக்கே தவிர மற்றபடி அடித்த தொகையெல்லாம் அம்மாட்டா, சின்னம்மாட்ட தான் இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது அடிமைகள், ஒரு ஆண்டான் சர்வாதிகாரி, இந்த பேட்டர்ன்ல வளர்ந்த கட்சி. எம்ஜிஆர் காலத்துல இருந்தே, எம்ஜிஆர் காலம், அதுக்கு பிறகு ஜெயலலிதா காலத்துல உச்சத்துக்கு போகுது. அம்மா மட்டும்தான் மேடையில் இருப்பாங்க. எந்த அமைச்சர்களாக இருந்தாலும் அம்மாவை காலை தொட்டு கும்பிடணும், காரு வந்தால் டயரை தொட்டு கும்பிடணும், ஹெலிகாப்டர் பறந்து போனால் அந்த திசையை பார்த்து கும்பிடணும். இப்படி ஒரு இதை ஆண்ட பரம்பரையெல்லாம் மீசையெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அம்மா காலில் விழுந்து கும்பிடுவாங்க. இப்படி வச்சுருந்தாங்க. அமைச்சர்கள் யார் அன்னைக்கு அமைச்சராக நீடிக்கிறார்களா இல்லையான்னு அன்னைக்கு தினத்தந்தி படிச்சு பார்த்தாதான் தெரிய முடியும் காலையில. ஆமா, அப்ப இது எல்லாத்துலயும் சசிகலாவினுடைய ரோலும் இருக்கு. சசிகலா போயஸ் தோட்டத்துல அவங்க தான் எம்டி மாதிரி, அம்மா ஒரு குரு மாதிரி இருந்தாங்கன்னா இவங்க பூசாரி மாதிரி எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது இவங்க தான். இப்படியே பழக்கப்படுத்தப்பட்ட கட்சி தான் அதிமுக. அப்படிதான் ஓபிஎஸ் இடையில முதலமைச்சராரு. இப்ப ஓபிஎஸ் மேல, ஜெயலலிதா இறந்த பிறகு ஓபிஎஸ் மேல ஒரு நம்பிக்கையின்மை வந்ததுனால சசிகலா என்ன பண்றாங்க, எடப்பாடியை தெரிவு செய்யறாங்க.
ரெண்டாவது முக்குளத்தோருன்ற ஒரு இது வந்துடும். ஜெயலலிதாவை அப்படி சொல்ல முடியாது. தொடர்ந்து ஓபிஎஸ்ஏ போட்டால் அப்படி வந்துடும். சரி, கவுண்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், இவர் நம்ம விசுவாசி தானே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து பாரதிய ஜனதாவினுடைய பார்வையில், செல்வாக்கில், அவங்க கைட்லைன்ஸில் வந்து இது எல்லாமே நடக்குது. ஜெயலலிதா இறந்த உடனே வெங்கையா நாயுடு வந்துடுறாரு. வந்து உட்கார்ந்துட்டு டேரா போட்டுட்டு யாரை முதலமைச்சர் ஆகணும், யாரு என்ன ஏது எல்லாத்தையும் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த இரவுல அழுதுகிட்டே ஓபிஎஸ் வந்து எல்லாருமே அப்படிதான பொறுப்பேற்கிறாங்க. இது வந்து நடக்குது. அதன் பிறகு வந்து பிஜேபியினுடைய வழிகாட்டுதலில் வந்து எடப்பாடி வந்து சசிகலாவையும் தினகரனையும் வந்து கட்சியை விட்டு நீக்கிறாரு. அதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த தள்ளி வைக்கப்பட்ட தீர்ப்பை வந்து லிஸ்ட் போட்டு படிக்கல. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி லிஸ்ட் போட்டு படிச்சிருந்தாங்கன்னா ஜெயலலிதா உள்ள போயிருக்கணும். அப்போ வேணும்னே ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த தீர்ப்பை தள்ளி வைத்து விட்டு இறந்த பிறகு சசிகலா முதலமைச்சர் ஆக போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்த பொழுது மட்டும்தான் அவங்க உடனே உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு இத்தனாம் தேதி அப்படின்னு சொல்றாங்க. இங்க தீர்மானம் நிறைவேற்றிய சில நாட்கள்லயே தீர்ப்பு வந்துருது, தண்டனையும் கொடுத்துறாங்க. ஆளுநர் வித்யாசாகர் ராவ், நாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தானே, அங்கதானே நூற்றாண்டு அரங்கத்துல தானே எல்லாம் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க, இங்க பொறுப்பேற்க போறாங்க அப்படின்னு போலீஸ் எல்லாம் வந்து மொத்தமா எல்லாம் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா வித்யாசாகர் ராவ் தமிழ்நாட்டில் இல்லை, அவர் வந்து பாம்பேல இருக்கிறாரு, அங்க இருக்கிறாரு அப்படின்னு செய்திகள் வர ஆரம்பிச்சது. அது அவங்க சசிகலாவும் மேடையில வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க, ஆளுநர் வந்து போயிட்டாரு, இப்ப தரல, தீர்ப்பு வந்துருச்சு, ஒரு வாரம் நான் கேட்டேன், இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நான் வந்துடுறேன்னு, அதெல்லாம் முடியாது, நாளைக்கே வந்து ஆஜராகணும்னு சொன்னாங்க. அப்பதான் நான் வந்து எடப்பாடியை வந்து பதவி ஏற்க எல்லாருக்கும் ஒரு மனம் தான் தேர்வு செஞ்சோம். அப்பயும் எடப்பாடி என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, அம்மா நீங்களே எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி, அதான் ஏலம் இதெல்லாம் முடிந்த பிறகு இது நடந்திருக்கும் போல, நீங்களே கையெழுத்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இவங்க எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி இவங்க ஜெயலலிதா போட்டோ வச்சுதான் சத்தியம் வாங்கியிருக்கிறாங்க போல. அது அவங்க மேடையில சொன்ன இருந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா அந்த டேபிள்ல அந்த போட்டோவும் இருக்கும். அப்படி சத்தியம் வாங்கி கையில கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் காலில் விழுந்து இவர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதாவது நீங்க ஜெயலலிதா வந்து கூட சசிகலா நெருங்கிய உறவு வந்த பிறகு குறிப்பாக வந்து அதிகாரம் உள்ள பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பன ஊடகங்களுக்கும் பிடிக்கல. அது துக்ளக் சோவா இருந்தாலும் சரி, தினமலராக இருந்தாலும் சரி, மற்ற பத்திரிகைகளாக ஆனந்த விடம் உள்ளிட்ட பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து சசிகலாவை வந்து ஜெயலலிதா கூட நெருக்கம் காண்பிப்பதை விரும்பவில்லை. அவங்கள பிரிக்கிறதுக்கு என்னவெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க, அது வந்து நடக்கலை. இப்போ ஜெயலலிதா இறந்த பிறகு அப்பேற்பட்ட நம்ம பழிவாங்க நினைத்த சசிகலாவை இன்னைக்கு சீன்லேயே அகற்றிடலாம் அப்படின்னு அந்த லாபி, பார்ப்பன லாபி முடிவு பண்ணுது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பாரதிய ஜனதா எடப்பாடியை தூக்கி விட்டு சசிகலாவை வந்து சிறைக்கு தள்ளுற வேலையை வந்து செய்கிறது. இவர் குருமூர்த்தி அப்ப ட்வீட்டை போட்டார, வேலைக்காரிக்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் இப்ப அடுத்து பொறுப்புக்கு வருவாங்களா அப்படின்னு வந்து அவரு போட்டாரு. எல்லாரும் அதை பேசினாங்க, எடுத்துக்கிட்டு. பிஜேபியும் அதை வந்து விரும்பல. சசிகலா கண்ட்ரோல்ல வந்து கட்சி இருந்துச்சுன்னா அது நமக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. அப்படிதான் அவங்க வந்து சிறைக்கு போறாங்க. இவங்க சிறைக்கு போன பிறகு இந்த அரண்மனை சதி புரட்சிகள் என்னெல்லாம் நடந்துச்சு, அதுல வந்து அவங்க சொன்னது போல பரோல் வந்து இங்க ஏன் குறைவான நாட்கள் கொடுத்தாங்க, அவங்க சொன்னாங்க இல்லையா, நான் உயிரோட இங்க நின்று பேசியிருக்க மாட்டேன் அவங்க முன்னாடி அப்படின்றது, அதுக்கு வந்து மீனிங் இருக்கா அவங்க சொன்னதுக்கு? அந்த அளவுக்கு எடப்பாடியை புரிஞ்சுக்கலாம் இருக்கலாம். இவங்க இருக்கிற வரைக்கும் வந்து நமக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சக்திகள் வந்து நினைச்சிருக்கலாம். இதுல எடப்பாடி மட்டும் இல்லை, இதுல வந்து எடப்பாடியை இயக்கக்கூடிய பிஜேபியில இருந்து பலரும் வந்து இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்க மிகைப்படுத்தி சொல்றாங்களா இல்லை உண்மை சொல்றாங்களா அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த அரண்மனை சதி புரட்சியில வந்து சசிகலாவும் ஒரு அங்கம். அவங்க பவர்ல இருந்த வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய தரப்பு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் பரிசீலனை செய்து தான் வந்து பார்க்க முடியும். ஆனா அப்படி அவங்க பயத்தோட சொல்லுகின்ற காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஓவர் நைட்ல வந்து இந்த சீன் வந்து மாறுது. சசிகலாவினுடைய பொதுச் செயலாளர் பதவி தூக்கி எறியப்படுது, பேப்பரை போல தூக்கி தினகரன் வந்து வெளியேற்றப்படுகிறாரு. இதையெல்லாம் நடக்கும்போது வைத்து பார்க்கும் பொழுது
அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப சிறையில் வைத்து இங்க கொடுமைப்படுத்தலாம் அப்படின்ற வேலையை வந்து கண்டிப்பா வந்து என்ன சொல்றது, ஒரு நேச்சுரலா ஒரு டெத்து கூட வரவழைக்கலாமே. இப்போ அவங்களுக்கு டயபெட்டிக்ஸ் மற்ற இதெல்லாம் இருக்குதுன்னு வைங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் என்னெல்லாம் வச்சு பண்ணாங்க, ஸ்டான் கே சுவாமி வந்து என்ன பண்ணாங்க, அவரை வந்து அந்த வயசுல 80 வயசுல வந்து வட இந்தியாவில இருந்து எல்லா மூல முடுக்கெல்லாம் ஜீப்ல கொண்டு போய் ஒரு ஸ்ட்ரா கூட கொடுக்காம எவ்வளவு கொடுமைகள் பண்ணியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து இந்த சிறை கொடுமைகள் வந்து இந்தியாவுக்கு வந்து புதுசு இல்லை. அப்ப சசிகலா வேணாம் அப்படின்னு பிஜேபி நினைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா எடப்பாடியின் மூலமாக எப்படி அவங்கள ஆஃப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கோம். சசிகலாவும் அந்த 4 ஆண்டுகள் முடித்து சிறையை விட்டு வெளியே வந்த பிறகு அவங்க வந்து பிஜேபி எதிர்த்து எதுவும் பேசல. கமுதி அந்த பசுமொன்னுல மட்டும்தான் அவங்க வந்து பெயர் சொல்லாம பிஜேபின்னு சொல்லல, எடப்பாடின்னு சொல்லல, என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. பத்திரிகையாளர் வந்து அந்த லட்சுமி சுப்பிரமணியம் அவங்க வந்து நான் சசிகலாட்ட வந்து பல மணி நேரம் அவங்க வந்து பேசினேன். அதுல விடை தெரியாத பல கேள்விகளுக்கு வந்து இருக்குது, என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க பேசுனதுல இருந்து நான் சில விஷயங்கள் சொல்றேன். மற்றது வந்து சசிகலா வாயை திறந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். கொடநாட்டில் வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு, என்ன ஆவணங்கள் இருந்துச்சு, அது வந்து என்ன அப்படின்றது சசிகலாவுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அந்த ஆவணங்கள் வந்து எப்படி கொள்ள போச்சு, அது வந்து ஆழ்வார்பேட்டையில் ஒரு வீட்டுக்கு வந்து எப்படி வந்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சசிகலாவுக்கு தான் தெரியும். இந்த கொடநாடு வந்து கொள்ளையும் சரி, அதை ஒட்டிய வந்து தொடர் கொலைகளும் சரி, ஆமா, காவலாளிகள், அந்த இவர் சிசிடிவி ஆபரேட்டர், ஜெயலலிதா டிரைவர் கனகராஜ், இப்படி வந்து வரிசையா நடக்குது. அப்ப இந்த சீக்வன்ஸ் வந்து கனெக்டிங். கனகராஜ் அண்ணன் தனபால் அவர் வந்து எத்தனை முறை வந்து பேட்டி கொடுத்தாரு, சேலத்திலேயே வந்து இந்த ஆட்சி வந்த பிறகே வந்து கொடுத்தாரு, எடப்பாடி என்னையும் கொள்ள முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. அப்ப இதையெல்லாம் வந்து சசிகலா வாய் திறந்து பேசினால் உண்மை வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியம் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எடப்பாடியினுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸருக்கு வந்து அந்த கொடநாடு கொடநாடு கொள்ளையில சம்பந்தப்பட்டவங்க தொலைபேசியிலிருந்து ஒரு 14 முறை வந்து அழைப்பு வந்திருக்குது. இது ரெக்கார்டாக இருக்குது. இது தமிழ்நாடு போலீஸ் வந்து ட்ராய்ட்ட வந்து கேட்குறாங்க. அந்த காலர் லிஸ்ட் வந்து ட்ராய்னா என்ன சொல்ல, ட்ராய்ன்றது இந்த தொலைத்தொடர்பு துறையை வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு துறை. நம்ம கூட அப்பப்போ மெசேஜ் வரும், ட்ராயில இருந்து வந்து நீங்கள் மிஸ்டு கால் வந்தால் நீங்கள் எடுக்காதீங்க, சர்வதேச அழைப்புகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கைகள் ட்ராயில இருந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த தொலைத்தொடர்பு துறை வந்து ஒழுங்கமைத்து யாருக்கு கீழே இருக்கு, ஒன்றிய அரசின் கீழே தான் இருக்குது. அதனால இந்த மொத்த காலர் லிஸ்ட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்கும். அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். இது அவங்க வந்து இது வரைக்கும் கொடுக்கல. அதை கொடுத்தால் பல உண்மைகள் வந்து வெளியே வரும் அப்படின்னு வந்து லட்சுமி சுப்பிரமணியம் வந்து சொல்றாங்க. அவங்க சசிகலாட்ட பேசின அத்தனையும் அவங்க சொல்லிடல. சசிகலா என்னெல்லாம் வந்து விஷயங்களை வெளியே பேசியிருக்காங்களோ அதற்கு பொருத்தமான செய்திகளை தான் சொல்லியிருக்காங்களே தவிர முழுமையா வந்து சொல்லலை. ஆனா என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னா, இந்த கொடநாடு கொள்ளை என்பது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சம்பவம். அதுல பெரும் தலைகள் வந்து சம்பந்தப்பட்டிருக்குது. எடப்பாடி கேஸ் போட்டு அந்த கேஸ்ல தன்னுடைய பெயரை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு நீதிமன்ற உத்தரவு வந்து வாங்கியிருக்காரே தவிர அதுல வந்து ஒரு பிக் ஹேண்ட் வந்து கை வந்து இருக்குது. அது இந்த ட்ராய் வந்து கொடுக்கறது மற்ற விசாரணைகள்ல எல்லாம் வெளியே வரும்போது அந்த உண்மை வந்து வெளியே வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை சசிகலா இன்னும் இதை வாய் விட்டு இதை நிறைய பேசணும். எனக்கு என்னமோ அவங்க வருங்காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் வந்து சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒண்ணுமே இல்லைன்றதுக்கு இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சுட்டு என்னை ஜெயிலே கொல்றதுக்கு சதி பண்ணாங்க அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இது ஒரு ஆரம்பமா எடுத்துக்கிட்டா, இவங்க லட்சுமி சுப்பிரமணியம் அந்த பேட்டியிலே சொல்றாங்க, இதுக்கு அவங்க ரிலீஸுக்கு ஒரு 25 நாளைக்கு முன்னாடி கொரோனா வந்துருச்சு, அப்ப கூட என்ன முறையா ட்ரீட்மெண்ட் பார்க்கல, ஆமா அப்படியே வந்து விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அப்படின்லாம் வந்து அவங்க சொன்னதா சொல்றாங்க. இன்னும் அவங்களே சொன்னதா நமக்கு தெரியும். ஆமா, அதுவும் நடந்திருக்கு. இவங்க வந்து மஃப்டி ட்ரெஸ்ல வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்த வீடியோவும் இருக்கு. அதுதான் நம்மளால வந்து நம்ப முடியல, இந்த அளவுக்கு பண்ண பார்த்தாங்க அப்படின்னு சசிகலா சொல்றாங்க. ஆனா இன்னொரு புறம் அவங்க ஷாப்பிங் போயிட்டு வந்த சுடிதார் போட்டு அவங்க கலர் ட்ரெஸ்ல
அவங்க போயிட்டு வந்தது வந்து அந்த வீடியோக்களும் இது ரெண்டுக்குமே ஒரு இணைக்கிற புள்ளி என்னன்னா, அந்த வீடியோ வெளியே வரவழைச்சும் சசிகலாவை டேமேஜ் பண்ணலாம். கொரோனாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, நான் குப்புறப்படுத்தே மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன், தெய்வாதீனமாக நான் வந்து உயிர் பிழைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரெண்டுமே வந்து சசிகலாவுக்கு எதிராக திருப்பக்கூடிய ஆயுதங்கள் தானே. இவங்க இப்போ ஷாப்பிங் போயிட்டு வந்து உல்லாசமாக இருந்தாங்கன்னு வீடியோ வெளியே விட்டா அது யாருக்கு பேர் டேமேஜ் ஆகும்? சசிகலாவுக்கு தான் ஆகும். சிறையில் வைத்து அவங்களுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா அதுவும் சசிகலாவுக்கு தான் கேடு. சென்னை ஜெயிலுக்கு மாற்றிருந்தா அங்கே இவங்க பயப்படுற மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த பழைய காலத்தில் மன்னர் கதைகளில் கேட்ட மாதிரி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இவர்கள் எந்த எல்லைக்கும் வந்து போவார்கள் அப்படின்றதான் இதை வந்து காட்டுது. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் பாரம்பரியத்தை, இப்படிப்பட்ட ஒரு அரண்மனை சதியை கொண்டு எம்ஜிஆர் காலத்திலிருந்து சசிகலா ஜெயலலிதா காலத்தில் உச்சத்துக்கு கொண்டு போய் எடப்பாடி காலத்தில் அதனுடைய வீழ்ச்சியில் வந்து இந்த அரண்மனை சதி வந்து முடிஞ்சிருக்குது. அதனால் இது வந்து ஜனநாயகத்துக்கும் மக்களுடைய நல்வாழ்வுக்கும் ஒரு சித்தாந்தத்திற்கும் எதற்கும் சம்பந்தப்பட்ட கட்சி இல்லை அதிமுக அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது. இப்போ அருண்ராஜ் அவங்கள பத்தி வந்து சொல்றாங்களே, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவலா இருக்கு. அருண்ராஜுக்கும் பல உண்மைகள் தெரியும். ஆமா, டிவிக்கு அருண்ராஜ். ஆமா, இந்த சசிகலா தொடர்பான நிறுவனங்கள்ல ரெய்டு போனதுல வந்து அவரும் வந்து இருக்கிறாரு. அவரு வந்து அதிமுகல போட்டியிடுவதற்கு எடப்பாடிகிட்ட சீட்டு கேட்டிருக்காரு. எப்போ 2021 ஓமலூர்ல கேட்டிருக்காரு. அந்த சீட்டு வந்து கிடைக்கல. இப்போ ஒரு தாவேக்கால வந்து போய் சேர்ந்திருக்காரு. அவருக்கும் எல்லா ரகசியங்களும் தெரியும். ஒரு அதிகாரி என்ற முறையில் அவருக்கும் தெரியும். அப்போ இது நமக்கு என்னன்னு புரியல. அப்போ அவர் அப்பவே ஏடிஎம்கேல சீட்டு கேட்டு இல்லைன்னு மறுக்கப்பட்டவர் இன்னைக்கு தாவேக்கால சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னா அவருடைய அஜெண்டா என்ன, அவருடைய பின்னணி என்ன, இவர் இப்போ அவருக்கும் அதிமுகவுக்குள்ள தொடர்பு என்ன, நெருக்கம் என்ன? முன்ன வந்து அதே போல செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு, அமித்ஷாவை பார்த்தாரு, டிவிகேல வந்து சேர்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் வந்து பிஜேபியினுடைய பி டீமா அப்படின்னு சொல்வதற்கான ஆதாரங்களா இதையும் கூட நீங்க வந்து சொல்லலாம். அப்புறம் நிர்மல்குமார் வந்து பிஜேபியில இருக்கிறாரு, ஏடிஎம்கேல இருக்கிறாரு, அப்புறம் டக்குன்னு வந்து தாவேகாக வந்து போறாரு. அப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிறப்பும் கூட இந்த அரண்மனை சதியோட சம்பந்தப்பட்டிருக்குது. அவரும் பண்ணையார் தான், ஒரு பால்கனியில அரசியல் பண்ணக்கூடியவர் தான். அவருடைய பிறப்பும் வந்து இதோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஆமா, கண்டிப்பா. ஆனா விஜயே தான் அதை வெளிப்படையாவே சொல்றாரு, நாங்க எதுக்கு வந்து பிஜேபியை பேசணும், இது வந்து திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் இந்த எலெக்ஷன். இது என்ன தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வெர்சஸ் பாஜகன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்றாரு. ஆமா, நீங்க கரூருக்கு பிறகே அவர் வந்து பிஜேபின்னு வாயை திறந்து பேசுறது இல்லை, அதுல வந்து உறுதியா இருக்கிறாரு. இப்ப இன்னொரு செய்தி சொல்றேன். அமலாக்கத்துறையினுடைய நிர்வாக எம்டி டைரக்டர், அமலாக்கத்துறை இயக்குனர் ராகுல் நவீன், அவர் வந்து சென்னைக்கு 2 நாள் விசிட் பண்ணியிருக்காரு. இங்கே என்னெல்லாம் வழக்கு பெண்டிங் இருக்குது, என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு வந்து அவர் பண்ணுறாரு. அப்போ தேர்தல் சமயத்தில் அமலாக்கத்துறை இயக்குனர் இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன? அதே போல் ஞானேஷ்குமார் வந்து என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு தான் வந்து ஜனநாயகத்துக்கே முன்னோடியாக இருக்குது, இங்கே நடந்த எஸ்ஐஆர் தான் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்திருக்குது, கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்குகளை வந்து காலி பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து பொன்சேகர்ன்ற ஒரு பத்திரிகையாளர் வந்து சன் நியூஸில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் சொல்கிற விவரங்களை எல்லாம் கேட்டால் அதிர்ச்சியாக இருக்குது. உயிரோட இருக்கிறவங்கள அழிச்சது. நம்ம சத்யபிரபு இருக்காருல்ல, அவரோட அம்மா அரசு ஊழியர், சமூக நலத்துறையில ஒரு உயர் பொறுப்புல இருக்கிறாங்க. அவங்களோட வாக்கு நீக்கப்பட்டிருக்கு. சத்யபிரபுக்கு இருக்குது, அவரோட சகோதரருக்கு இருக்குது, ஆனா அம்மாவுக்கு வாக்கு இல்ல. ஆமா, இப்படி எவ்வளவு பேர் ஓட்டு போச்சு அப்படின்னு வந்து தெரியல. இது சிறப்பான எஸ்ஐஆர்னா மற்ற மாநிலங்கள்லாம் அந்த சிறப்பு எப்படி சிரிப்பா சிரிக்கும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கலாம். அதனால இப்போ தேர்தல் காலம் நெருங்க இந்த இருட்டறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வருது. இப்போ எடப்பாடி வந்து முழுக்க பிஜேபி கண்ட்ரோலில் இருக்கிறாரு, பிஜேபி சொன்னபடி செஞ்சிட்ருக்கிறாரு. எடப்பாடியை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இந்த கொடநாடு வழக்குலேருந்து மற்ற இடி வழக்கு வரைக்கும் எல்லாமே பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது. சசிகலாவுக்கு இந்த உண்மைகள் எல்லாம் தெரியும். ஓரளவுக்கு இது அதுலேயும் அவங்க வந்து அதற்கு முன்னாடி வந்து பங்கு பெற்று இருக்கிறாங்க. இப்போ வந்து இவங்க ஓப்பன் பண்ணி எவ்வளவு பேச போகிறாங்க, தான் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டோம், சித்திரவதை செய்யப்பட்டோம், அதை மட்டும் வச்சு பேச போகிறாங்களா,
இல்லை ஜெயலலிதாவினுடைய அந்த சொத்துக்களையோ ஆவணங்களையோ அந்த ஆவணங்களில் என்ன இருந்துச்சு, அதில் என்ன முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருந்தது, அது எப்படி கொள்ளை போனது, இதையெல்லாம் வாய் திறந்து சொன்னாங்கன்னா அது எடப்பாடிக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். அப்புறம் ஒரு 150 இடங்கள்ல ரெய்டு நடக்குது இல்லையா, வருமான வரித்துறை ரெய்டு நடக்குது. இவங்களுடைய பணம் சொத்துக்களை எல்லாம் முடக்கி வைக்கிறாங்க. அது அந்த கேஸும் பெண்டிங்கில் இருக்குது. இப்படி சசிகலாவை திரும்ப அவங்க பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது என்று பொருளாதார ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி பிஜேபி நினைக்குது. இன்னைக்கு அதையெல்லாம் மீறி என்டிஏ கூட்டணிக்கு ஒரு சேதாரத்தை விளைவிக்கும் வண்ணம் சசிகலா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இது பிஜேபி எப்படி பார்க்கும்? ஆமா, அதுதான் என்னோட கேள்வி. இப்ப அவங்க பிஜேபிக்கு பயப்படுறாங்க, அதனாலதான் இப்ப 21 வெளில வந்தாங்க. இப்போ 26 ஆயிருச்சு. எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வாய் திறந்து பேசியிருக்கிறாங்க. அதுலயும் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றது ஒரு வார்த்தை கூட இல்லை. ஆனா பிஜேபி இந்த என்டிஏ தலைமையிலான அல்லது என்டிஏவின் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி மோடி 1ஆம் தேதி வரப்போறாரு. இப்படிப்பட்ட சூழல்ல சசிகலா நடத்திய கூட்டம், அவங்க பேசின விஷயம் அப்படின்றது இதுக்கு எதிரானது தானே? பிஜேபியோட இப்போதைக்கு அவங்க போயிட்டு இருக்கிற லைனுக்கு எதிரானது தானே அவங்களோட நிலைப்பாட்டுக்கு? அதுல பிஜேபி என்ன யோசிச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னா, எடப்பாடிக்கு ஒரு செக்மேட் வைப்போம். ஒரு நீண்ட கால நோக்கம் பிஜேபிக்கு இருக்குது. என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய இடத்தை அழித்து விட்டு அந்த இடத்துல ஒரு கட்சியாக நம்ம உட்காரணும். திமுகவோட 1-to-1 ஃபைட் பண்ற கட்சியாக பாரதிய ஜனதா வரணும். இது அவர்களுடைய இலக்கு. 2029 பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள இது முடிஞ்சிருச்சுன்னா நல்லது. அதனால ஒரு பிளான் பி அப்படின்ற முறையில் இந்த தேர்தலில் எடப்பாடி குறைவான தொகுதிகள் பெறுவது, தோற்று போவது அப்படி நடந்தால் எடப்பாடியினுடைய அதிமுக காலியாகும். அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரமுகர்களுக்கு 3 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று பிஜேபியில் சேரணும், 2வது திமுக, 3வது தாவேகா. தாவேகால ஒரு பிரச்சனை என்னன்னா, அப்போ விஜயே அரசியலில் இருப்பாரா இல்லையான்னு சொல்ல முடியாது. அவர் தோல்வி அடைச்சுன்னா மீண்டும் ஒரு சினிமாவுக்கு போயிடலாம். மிஞ்சுறது திமுக பிஜேபி தான். அதனால சசிகலா ஒரு சேதாரத்தை விளைவிக்கட்டும் அப்படின்னு அவங்க அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் சசிகலா அந்த முயற்சிகளை செய்ய முடியும். என்ன அதிகபட்சம் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொன்னா, பாரதிய ஜனதா தொகுதிகளில் அவங்க வேட்பாளரை இறக்க மாட்டாங்க. மாறாக தென் மாவட்டங்களில் எடப்பாடி அதிமுக நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களுக்கு எதிராக இவங்க தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தி, சென்ற முறை அப்புறம் டிடிவி தினகரன் வேட்பாளர் நிற்கக்கூடிய தொகுதியிலையும் அங்கேயும் நிறுத்தி அந்த ஒரு 20,000-30,000 ஓட்டுகளை பிரித்தால் அது கண்டிப்பாக அதிமுக வேட்பாளர்கள் தோல்வியடைவார்கள். அப்படி தோல்வியடைந்துச்சுன்னா மொத்த நம்பர்ஸில் ஏடிஎம்கே கணிசமாக குறையும். குறைஞ்சதுன்னா அப்புறம் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த கட்சியினுடைய எதிர்காலம் கேள்விக்குள்ளாகும். அதை பிஜேபி ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணுறதுக்கு பயன்படும். பல மாநிலங்களில் இதை அவங்க அப்படி அமல்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு இதை உடைப்பது பிஜேபி அப்படின்னு மாத்துறது இருதுருவ. ஆமா, இப்ப அஜித் பவார் இதே எடுத்துங்களேன். தேசியவாத காங்கிரஸை உடைக்கிறாங்க, அவரை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தோடனே ஆரம்பத்துல எல்லாம் துணை முதலமைச்சர் எல்லாம் பந்தாவா கொடுக்குறாங்க. தேர்தல் வரும்போது கம்மி சீட்டு கொடுக்குறாங்க. கம்மி சீட்டு கொடுத்துட்டு முக்கியமான போர்ட்போலியோ எதுவும் கொடுக்கல. அஜித் பவாரும் வேற வழி இல்லாம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை. ஏகநாத் ஷிண்டேவுக்கும் அதே தான் நிலைமை. ஆரம்பத்துல கண் முன்னாடி இருக்கிற உதாரணம் ஓபிஎஸ். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டிலையும் இது நடப்பதற்கு சாத்தியம் நிறையவே இருக்குது. அதனால சசிகலா ஒரு பெண்ணா இருக்கிறாங்க, இந்த மாதிரி தன்னை விக்டிமா சித்தரிச்சிருக்கிறாங்க, இந்த சென்டிமெண்டா பேசுறாங்க. இப்படி பேசும்போது அது முக்குலத்தோர் மத்தியில மட்டும் இல்லை, பொதுவான வாக்காளர்கள் மத்தியிலையும் குறிப்பா எடப்பாடி மேல ஒரு வெறுப்பையும் ஒரு எதிர்ப்புணர்வையும் தோற்றுவிக்கும். அது பிஜேபி எந்த அளவு வரைக்கும் அனுமதிக்குது அப்படின்றது ஒரு கேள்வி. அதனால ஒரு பிளான் பின்ற அடிப்படையில் சசிகலாவை அவங்க களத்துக்கு இறக்கலாம். ஓபிஎஸ்ஸை ஒன்றும் பண்ண முடியாது, அவர் திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு. அப்போ இவங்க 2 பேருடைய முடிவுகளும் எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, தென் மாவட்டங்களில் எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் வேலை இல்லை அப்படின்றத தான் காட்டுது. ஆனா டிடிவி சொல்றாரு,
திடீர் இட்லி திடீர் சாம்பார் மாதிரி திடீர் கட்சி, இந்த மாதிரி பல கட்சி வரலான்றாரு. அப்புறம் பதறு அப்படின்னு வந்து சொல்றாரு. 99% அம்மாவின் தொண்டர்கள் வந்து எங்க கூட்டணியில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. 1% வேணா வெளில இருக்கலாம், ஒரு நெல்மணியை வந்து வெளியில இருந்து வர்ற ஒரு பறவை குத்திட்டு போறது இல்லையா, அந்த மாதிரி அதான் 1% அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு படி மேல போய் 35 ஆண்டுகளா எனக்கு மட்டுமே தெரிந்த சிலரினுடைய உண்மையான சொரூபத்தை மக்கள் வந்து தெரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது சசிகலாவை தானே இன்டைரக்டா மீன் பண்றாரு. ஒரு காலம் வந்து அவரும் அந்த அரண்மனை சதிக்கதைகளை வந்து இவங்க சொன்னாங்கன்னா அவங்க பதிலுக்கு வெளியே சொல்வாரா என்னன்னு தெரியல. தினகரனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, 2021 தேர்தலில் வந்து அவருக்கு ஆதரவாக சசிகலா பிரச்சாரம் பண்ணல. இது ஒரு கோபம். அடுத்தது சொத்துக்கள் பராமரிப்பு நிர்வாகிப்பு, அதுல வந்து கருத்து வேறுபாடு வந்திருக்கும். அப்படி ஒரு பிளவு வந்து வந்துருச்சு. சசிகலாவினுடைய நோக்கம் இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறது இல்ல, ஏடிஎம்கே வந்து கேப்சர் பண்ணணும். அதான் டி நகர் வீட்டையே முகாம் அலுவலகம் தானே அவங்க, அது பேர்ல தான் அறிக்கை வெளியிட்டு அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க. இவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுல அந்த அம்மாவுக்கு உடன்பாடு இல்லை. இதுதான் அவங்களுக்குள்ள வேறுபாடு. மற்றபடி டிடிவி தினகரன் வந்து தென் மாவட்டங்களில் 2021 செய்த பிரச்சாரம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அந்த பிரச்சாரத்தினுடைய இதை வந்து மக்கள் இன்னும் வந்து மறக்கலை. இவர் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து சேர்ந்ததை வந்து மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால், இன்னமும் வந்து எடப்பாடி வந்து ஒரு சமயம் அந்த 10.5 இடஒதுக்கீடை வந்து நிருபர்கள் கேட்குறாங்க, எடப்பாடிகிட்ட கேட்கும்போது அப்போ என்ன பதில் சொல்கிறாருன்னா, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து அங்கே வைரல் ஆயிடுச்சு. அதனால் இவர் பசும்பொன் தேவர் குரு பூஜைக்கு போனால் கூட மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருக்கட்டும். அதனால் ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டங்களில் பிஜேபி நினைத்திருந்த அந்த சோசியல் இன்ஜினியரிங்கில் ஓபிஎஸும் ஒரு ஓட்டையை போட்டார், சசிகலாவும் ஒரு ஓட்டையை போட்டாங்க. அதை அடைக்க முடியாத அளவுக்கு அந்த ஓட்டை வந்து பெருசா போயிருச்சு. இது வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு கூடுதலான ஒரு, பொதுவாகவே அதிமுக தொண்டர்கள் அவங்க மத்தியில வந்து இவங்க பேசுனது வந்து பல கேள்விகளை உருவாக்கி இருக்குது. நான் கூட சிலர்கிட்ட வந்து பேசினேன். அவங்கெல்லாம் சொல்றது என்னன்னா, எதுக்கு இவ்வளவு நாள் வந்து இவங்க வெயிட் பண்ணாங்க, இவங்களோட அமைதியும் தானே இந்த கட்சி இப்படி ஆறதுக்கு வந்து ஒரு காரணம் அப்படின்னு வருத்தத்தோடு அவங்க மேல ஒரு பாசிட்டிவா சொல்றாங்களே. ஆமா, அது இருக்கும். தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்து மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர், ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வந்து இல்லை. திமுகவில் ஸ்டாலின் இருக்கிறாரு, உதயநிதி இருக்கிறாங்க, மற்ற தலைவர்கள் இருக்கிறாங்க. பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணாமலை இருக்கிறாரு, இப்போ வந்து விஜய் வந்திருக்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட முகம் வந்து நம்ம கட்சிக்கு வந்து இல்லை. இப்போ எடப்பாடி வந்து எப்படி கட்சியை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவருடைய வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், ராஜேந்திர பாலாஜி, மற்ற இவங்க எல்லாருமே முந்தைய ஜெயலலிதா சசிகலா காலத்தில் வந்து கப்பம் கட்ட வேண்டிய நிலைமையெல்லாம் இப்போ வந்து இல்லை. அப்போ தளபதிகள் தங்கள் சொத்துக்களை கொள்ளையடித்து தனியாக வைத்து கொண்டு அந்தந்த மாவட்டங்களில் வந்து நீங்கள் ஆதிக்கம் பண்ணிக்கலாம். இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க எடப்பாடியை பொதுச் செயலாளராக அங்கீகரிச்சிருக்கிறாங்க. எடப்பாடி அந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் கூட அது ஜெயலலிதா பேட்டர்ன் வந்து இல்லை. நீங்கள் வாங்குற கமிஷனில் வந்து தலைமைக்கு இவ்வளோ கொடுக்கணும் அதெல்லாம் இல்லை. நீயே வச்சுக்கோ, தேர்தல் வந்தால் நீ செலவழிக்கணும், ஒரு மாவட்டத்தை பார்த்துக்கணும், இப்படி டீல் பேசி முடிச்சிட்டாரு. இவரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு வந்து கொடுத்துருக்கிறாரு. அதனால் சசிகலாவினுடைய பிரச்சாரமும் ஓபிஎஸ்னுடைய திமுக சேர்க்கையும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இன்னும் ஒரு சோர்வையும் விரக்தியும் வருத்தத்தையும் கொண்டு வரும். இருக்கிற தொண்டர்களே வர வர குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த எண்ணிக்கை மேலும் வந்து குறைவதற்கு இது கண்டிப்பாக உதவி செய்யும். அந்த வகையில் எடப்பாடியினுடைய அரசியல் எதிர்காலம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பிஜேபியை நம்பினோர் கெட்டு போவார், அவங்க அரசியல் எதிர்காலம் இல்லை அப்படின்றதான் இந்த நிகழ்வுகள் ஒட்டுமொத்தமாக காட்டுது. இறுதியா என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ சசிகலா கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஏற்கனவே சசிகலா அன்னைக்கு பிரச்சாரத்தின் பொழுது அன்றைக்கு எதிர்கட்சியாக தலைவராக இருந்த ஸ்டாலினே சொன்னாரு, பெங்களூர்ல இருந்து ஒருத்தவங்க வந்துட்டு இருக்கிறாங்க, வந்தா எடப்பாடியோட இடம் என்ன, எடப்பாடியோட நிலைமை என்ன அப்படின்லாம் மேடையில பேசினார். அந்த அளவுக்கு எதிர்பார்த்தாங்க. ஆனா சசிகலா வந்து அமைதியானார். இப்போ கட்சி அறிவிப்பை வந்து வெளியிட்டுட்டு கட்சி விரைவில் பேர் அறிவிப்பேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஏர்போர்ட்ல 1 வாரத்துல
அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க. அதுல ஒரு தீவிரம் இல்லாத மாதிரி இருக்குது. இது ஒரு பெயரளவிற்கான ஒரு அறிவிப்பா? சசிகலா இதை செய்வாரா? ஒருவேளை அவங்க நீங்க சொன்னது போல அவங்க கட்சி ஆரம்பிக்கலைன்னா கூட இவங்க இதுல கமுதியில பேசினதா இருக்கட்டும், இவங்க கட்சி ஆரம்பிக்கலைன்னா கூட இந்த மெசேஜ் அந்த மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். ஓகே, நீங்க கட்சி ஆரம்பிச்சு தான் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, வேட்பாளர் நிறுத்தி தான் ஓட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க பேசுனதே வந்து போதும். மிச்சத்தை வந்து மக்கள் வந்து கனெக்டிங் த டாட்ஸ்ன்ற முறையில் வந்து புரிஞ்சுக்குவாங்க. அவங்களும் வந்து நான் தொடங்க போவதும் ஒரு திராவிட கட்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கட்சி தொடங்கினாலும் தொடங்கலைன்னாலும் தென் மாவட்டங்களில் வந்து எடப்பாடிக்கு சேதாரம் உறுதி. ஓகே ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி தோழர். நன்றி.